மூலையில் படுத்திருந்தார். அவர் படுத்திருந்த இடத்தின் மேல்தளத்தில் பல்வேறு இடங்களில் மாறி மாறி கொண்டிருந்த ஒரு பூச்சியினை கண்டார். அந்த பூச்சி எங்கெல்லாம் அமர்ந்தது என்று அவர் அறிய விரும்பினார். உடனடியாக அந்த அறையின் மேல்தளத்தை ஒரு தாளில் வரைந்தார். விளிம்புகளை கிடைப்பட்ட செங்குத்து கோடுகளாக வரைந்து கொண்டார். அந்த செங்குத்து கோடுகளை அடிப்படையாக கொண்டு அவர் திசைகளை பயன்படுத்தி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் நகர்ந்து அமர்ந்த இடங்களில் குறிப்பதற்கு தெரிந்து கொண்டார். அவர் பூச்சி உட்கார்ந்திருந்த இடங்களை கருதி x,y என அழைத்தார். இது இரண்டு மதிப்புகளை குறிக்கிறது. ஒன்று x கிடைமட்ட திசையும் மற்றொன்று y செங்குத்து திசையும் குறிக்கிறது. இதுவே வரைபடங்கள் என்ற கருத்தியல் உருவாக காரணமாயிற்று. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போமா? இதுல உள்ள x, y உள்ள புள்ளிகள்லாம் நான் குலுக்குவேன். அதுல இருந்து ஆளுக்கு ஒவ்வொரு புள்ளியில எடுத்துக்கணும். இதுதான் ஆதி புள்ளி. இது 0,0. இந்த கிடைமட்ட கோடு x அச்சு. வலது புறமா இருக்கிறது பிளஸ் நம்பர்ஸ், இடது புறமா இருக்கிறது மைனஸ் நம்பர்ஸ். இந்த செங்குத்து கோடு y அச்சு. இதுக்கு மேல இருக்கிறது பிளஸ் நம்பர்ஸ், கீழே இருக்கிறது மைனஸ் நம்பர்ஸ். இந்த வரைபடத்தால 4 கால்பகுதிகள் உள்ளது. முதலாம் கால்பகுதி, இரண்டாம் கால்பகுதி, மூன்றாம் கால்பகுதி, நான்காம் கால்பகுதி. இந்த முதலாம் கால்பகுதியில் உள்ள புள்ளி x பிளஸ்ஸா இருக்கும், y பிளஸ்ஸா இருக்கும். இந்த இரண்டாம் கால்பகுதியில் உள்ள புள்ளி x மைனஸா இருக்கும், y பிளஸ்ஸா இருக்கும். இந்த மூன்றாம் கால்பகுதியில் உள்ள புள்ளி x மைனஸா இருக்கும், y மைனஸா இருக்கும். இது நான்காம் கால்பகுதியில் உள்ள புள்ளி இது x பிளஸ்ஸா இருக்கும், y மைனஸா இருக்கும். எல்லாரும் புரிஞ்சுதா? இப்போ ஒவ்வொருத்தரா அவங்க புள்ளியை போயிட்டு எனக்கு வந்து புள்ளி -1,4. இந்த புள்ளி இரண்டாம் கால்பகுதியை ஆகும். x அச்சு புள்ளி -1ல நான் இருக்கேன். y அச்சுல 4, 1, 2, 3, 4. இதுதான் அந்த புள்ளியோட இடம். -1,4. எனக்கு இருக்க புள்ளி 0, -4. புள்ளி 0, 1, 2, 3, 4. இந்த புள்ளி y மீது அமையும். எனக்கு வந்திருக்க புள்ளி 3, -2. இந்த புள்ளி நான்காம் கால்பகுதியில் அமையும். x அச்சில் புள்ளி 3, y அச்சில் -2, 1, 2, 3, இந்த புள்ளி இந்த இடத்தில் அமையும். எனக்கு வந்திருக்க புள்ளி -3, 0. y புள்ளி 0 இருக்கிறதுனால x அச்சின் மீது இந்த புள்ளி அமையும். y இன் புள்ளி 0 இருக்கிறதுனால x அச்சின் மீது இந்த புள்ளி அமையும். x அச்சின் புள்ளி -3, y அச்சின் புள்ளி 0. எனவே x அச்சின் மீது அமையும். எனக்கு வந்திருக்க புள்ளி -3, -4. இந்த பகுதி மூன்றாம் கால்பகுதியில் அமையும். x அச்சின் புள்ளி -3, y அச்சின் புள்ளி -4. 1, 2, 3, 4. இந்த புள்ளி இந்த இடத்தில் அமையும். -3, -4. எனக்கு வந்திருக்க புள்ளி 1,4. நான் முதல் கால்பகுதியில் அமைவேன். x அச்சு புள்ளி 1ல நான் நிற்கிறேன். y அச்சுல 4, 1, 2, 3, 4. புள்ளியோட இடம் 1,4. இப்போ எல்லாரும் அவங்க புள்ளியில தனித்தனியா கரெக்டா நின்னீங்க. கிளாஸ் பண்ணிருங்க. இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் அவங்க புள்ளியில கரெக்டா நின்னா பார்க்கலாமா? இப்போ எல்லாரும் அவங்க புள்ளியில நின்னாச்சா? ஆதி புள்ளி யாரு? x அச்சு யாரு? y அச்சு யாரு? முதலாம் கால்பகுதியில் யார் இருக்கா? இரண்டாம் கால்பகுதியில் நான் மட்டும்தான். மூணாம் கால்பகுதியில் யார் இருக்கா? நான்காம் கால்பகுதியில் யார் இருக்கா? ஓகே, அவ்வளவுதான், விளையாட்டு முடிஞ்சு.